எகிப்திலிருந்து விடுதலை. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். சேலா. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனைப் போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரையப் பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ? தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்பு உண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிறபோது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாயிருந்ததோ? கோத்திரங்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. சேலா. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். பர்வதங்கள் உம்மைக் கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆழி இறைந்தது, அதன் கைகளை உயர எடுத்தது. சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர். உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திவாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். சேலா. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றைப் போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவக்குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர். கர்த்தருடைய ஜனம் நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, வேதனைகளை அனுபவிக்கும் போது அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. அப்போது அவர்கள் தங்களுடைய கடந்த காலங்களை நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு ஏற்கனவே செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உற்சாகம் அடைய வேண்டும். பூர்வ நாட்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பது நம்முடைய ஆவியை உற்சாகப்படுத்தும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பண்ணினார். அவர்களை வனாந்திரத்தின் வழியாக வழிநடத்தினார். அவர்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். ஆபக்கூக் இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஏற்கனவே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தார். அதே கர்த்தர் இன்னும் ஜீவனுள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. எகிப்து தேசத்தில் இருந்து தம்முடைய ஜனத்தை விடுவித்த கர்த்தரால் இப்போது பாபிலோன் தேசத்தில் இருந்தும் விடுவிக்க முடியும். கர்த்தர் மகிமை உள்ளவர். அவர் மகிமையில் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்த பாரான் பர்வதத்தில் இருந்தும் வந்தார் என்று ஆபக்கூக் சொல்லுகிறார். கர்த்தர் சீனாய் மலையிலே தம்முடைய கட்டளைகளை கொடுத்த போது அவருடைய மகிமை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டது. அவருடைய பிரகாசம் சூரியனைப் போல் இருந்தது. அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது என்று ஆபக்கூக் சொல்லுகிறார். கர்த்தர் சீனாயில் இருந்து எழுந்தருளி சேயீரில் இருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையில் இருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்தில் இருந்து புறப்பட்டது. உபாகமம் 33:2. அப்போது கர்த்தருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. கர்த்தரை துதிக்கும் துதியினால் பூமி நிறைந்தது.
இந்த பூமியிலே கர்த்தருடைய அற்புதமான கிரியைகள் நிரம்பி இருக்கிறது. இவை எல்லாமே கர்த்தரை துதிப்பதற்கு ஏதுவான கிரியைகளாகும். கர்த்தர் இந்த பூமியிலே ஏற்கனவே ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் மகிமையான காரியங்களையும் செய்திருக்கிறார். அவர் இதே போன்ற மகிமையான காரியங்களை இன்னும் ஏராளமாய் செய்ய போகிறார். ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வல்லமையை விட இனிமேல் வெளிப்பட போகும் கர்த்தருடைய மகிமை மிகவும் அதிகமாய் இருக்கும். அந்த மகிமையும் அந்த வல்லமையும் இப்போது மறைவாய் இருக்கிறது. தமக்கு ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் தம்முடைய வல்லமையையும் மகிமையையும் இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துவார். கர்த்தர் எகிப்து தேசத்திலே கொள்ளை நோயை அனுப்பினார். பார்வோனுடைய பெருமையை ஒடுக்குவதற்காகவும் அவனை தாழ்த்துவதற்காகவும் கர்த்தர் எகிப்து தேசத்திலே வாதைகளை அனுப்பினார். கர்த்தருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. கர்த்தர் அனுப்பின வாதையும் கொள்ளை நோயும் எகிப்து தேசத்திலே ஒரே நாள் ராத்திரியிலே தலைச்சன் பிள்ளைகள் எல்லோரையும் கொன்று போட்டது. கர்த்தருடைய பாதபடியில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. கல்மழையோடு அக்கினியும் சேர்ந்து விழுந்தது. இவை எல்லாமே கர்த்தருடைய அடிகளில் இருந்து, அதாவது அவருடைய பாதவடியில் இருந்து புறப்படுகிறது. இவை கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரமாக புறப்பட்டு வரும். கர்த்தருடைய கட்டளைக்கு சர்வ சிருஷ்டிகளும் கீழ்ப்படியும். கர்த்தர் தம்முடைய பாதபடிகளில் இருக்கிற எரிபந்தமான காய்ச்சலை பார்த்து புறப்பட்டு போ என்று சொல்லும்போது அது புறப்பட்டு போகும். கர்த்தர் அதை பார்த்து இதை செய் என்று கட்டளை இடும்போது அது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன பிரகாரம் அதை செய்யும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். கானான் தேசத்திலே ஏற்கனவே கானானியர்கள் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களையெல்லாம் துரத்திவிட்டு இஸ்ரவேல் தேசத்தை தம்முடைய ஜனத்திற்கு சுதந்திர தேசமாக கொடுத்தார். கர்த்தர் நின்று பூமியை அளந்தார். கானான் தேசம் முழுவதையும் தம்முடைய அளவினாலே அளந்து அந்த தேசத்தை தம்முடைய ஜனத்திற்கு சுதந்திர வீதமாக பிரித்து கொடுத்தார். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். உபாகமம் 32:8-9. கானானியர்கள் ஒன்றாய் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். கர்த்தரோ தம்முடைய ஜனத்தின் சத்துருக்களை பார்த்தார். புறஜாதிகள் ஒன்றாய் கூடி வந்திருந்தாலும் கர்த்தர் அவர்களை கரைய பண்ணினார். அவர்களை சிதறி ஓட பண்ணினார். கர்த்தருடைய வல்லமையினால் பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. கானானின் பிரபுக்கள் பர்வதங்களைப் போலவும் மலைகளைப் போலவும் பலமுள்ளவர்களாகவும் பராக்கிரமசாலிகளாகவும் இருந்தார்கள். கர்த்தரோ அவர்களை சிதறடித்தார். அவர்களை தாழ்த்தினார். மலைகளைப் போல இருந்தவர்கள் உடைக்கப்பட்டார்கள். கானானியர்கள் சிதறி ஓடுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஒன்று கூடி வந்தார்கள். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிறார். கானானியரால் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை. பூர்வ பர்வதங்களைப் போல இருந்த கானானியரை கர்த்தர் சிதறி போக பண்ணினார். சிதறி ஓடுகிறவர்கள் கூஷானின் கூடாரத்தை பார்க்கிறார்கள். மீதியான் தேசத்தையும் பார்க்கிறார்கள். கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. கானான் தேசத்திற்கு அருகாமையில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதை பார்த்து நடுங்குகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு போன போது அவர் செங்கடலையும் யோர்தான் நதியையும் இரண்டாக பிளந்தார். இஸ்ரவேல் புத்திரருக்கு வனாந்திர பிரயாணத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் தேவைப்பட்ட போது கர்த்தர் கன்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தார். கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாய் இருந்தாரோ என்று ஆபக்கூக் கேட்கிறார். கர்த்தருக்கு நதிகளின் மேல் கோபமில்லை. ஆனாலும் தம்முடைய ஜனம் தமக்கு கீழ்ப்படிந்து தம்மை பின்பற்றி வரும்போது சமுத்திரமோ நதிகளோ அவர்களுக்கு தடைகளாய் இருக்க கர்த்தர் அனுமதிப்பதில்லை. தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்பு உண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாய் இருந்ததோ என்று ஆபக்கூக் கேட்கிறார். கர்த்தரே தம்முடைய சேனைக்கு படை தளபதியாக முன்னால் வருகிறார். அவர் ரட்சிப்பு உண்டாக்குகிறவர்.
அவரே ரட்சிக்க வல்லவர். ஆபக்கூக் கர்த்தரை பற்றி சொல்லும்போது இதே சத்தியத்தை மறுபடியும் தெளிவுபடுத்துகிறார். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர் என்று ஆபக்கூக் சொல்லுகிறார். கர்த்தர் சமுத்திரத்துக்கு உள்ளே நடந்து போன போது அவர் மெதுவாக நடந்து போகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரை ஒரு ஆட்டு மந்தையைப் போல மெதுவாக வழிநடத்தி செல்லுகிறார். மந்தையிலே சிறு பிள்ளைகளும் இருப்பார்கள், ஆட்டுக்குட்டிகளும் இருக்கும். அவர்களை வேகமாக வழிநடத்த முடியாது. சிறு பிள்ளைகளால் வேகமாக நடக்கவும் முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் யோர்தான் நதியை கடப்பதற்கு முன்பாக அந்த நதி பிரவாகித்து ஓடிற்று. இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு வேகமாய் ஓடிற்று. கர்த்தரோ யோர்தான் நதியை இரண்டாக பிளக்கிறார். பிரவாகித்து ஓடி வருகிற யோர்தான் நதி தரித்து நிற்கிறது. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சர்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரே குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். யோசுவா 3:15-16. ஆழங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது. கர்த்தர் செங்கடலையும் யோர்தான் நதியையும் இரண்டாக பிளக்கிறார். தண்ணீரின் நடுவிலே பாதை உண்டாயிற்று. இரண்டு பக்கத்திலும் தண்ணீர் உயரமாக தரித்து நிற்கிறது. அது தன்னுடைய கைகளை விரித்து உயர்த்தி கர்த்தரை துதிப்பது போல இருக்கிறது. கர்த்தர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்குகிறார். வனாந்திரத்திலே ஆறுகளும் தடாகங்களும் உண்டாயிற்று. வனாந்திரத்திலே இஸ்ரவேலின் பாளையத்தில் தங்கி இருக்கிற ஜனங்களுக்கு தண்ணீர் தாகம் உண்டாயிற்று. கர்த்தரோ கன்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகிறது, அவர் சொல்ல நிற்கில். கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே கர்த்தருடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்குகிறது. பர்வதங்கள் கர்த்தரை கண்டு நடுங்குகிறது. ஜலம் பிரவாகித்து கடந்து போகிறது. ஆழி இறைகிறது. அது தன் கைகளை உயர எடுத்து கர்த்தரை துதிக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்கிறார். யுத்தத்திலே இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு வெற்றி கிடைத்ததற்காக இயற்கையை அவர்களுக்கு சாதகமாக மாற்றுகிறார். கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்திலே நிற்கிறது. கர்த்தருடைய அம்பு ஜோதியிலும் அவருடைய ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடக்கிறது. கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த ஜோதியிலே கர்த்தருடைய அம்பு பாய்ந்து செல்லுகிறது. அவருடைய ஈட்டியும் மின்னல் பிரகாசத்தில் பாய்ந்து போகிறது. கர்த்தருடைய ஜனம் யுத்தத்திற்கு அணிவகுத்து செல்லும் போது அவர்கள் நட்சத்திரங்களைப் போல அணிவகுத்து போகிறார்கள். சிசராவின் காலத்தில் யுத்தம் பண்ணுவது போல புறப்பட்டு போகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கானான் தேசத்தின் மீதும் அவர்களுடைய ராஜாக்கள் மீதும் யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஜெயத்தை கொடுத்து யுத்தங்களை முடிவடைய செய்கிறார். கர்த்தருடைய ஜனம் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை சிறையிருப்பில் இருந்து விடுவித்து அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு மறுபடியும் அழைத்து வருவார். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்கனவே சுதந்திரமாக கொடுத்த கானான் தேசத்தை அவர்களுக்கு திரும்பவும் கொடுப்பார். கர்த்தர் கானான் தேசத்து ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தத்திலே கர்த்தர் தம்முடைய அம்பையும் ஈட்டியையும் சத்துருக்களுக்கு விரோதமாக பிரயோகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்குகிறது. அது அம்பரா தூணியில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டு சத்துருக்கள் மீது பாய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சுதந்திரமான கானான் தேசத்திலே கானானியர்கள் நியாயமில்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த நல்ல தேசத்தை அபகரித்து வைத்துக் கொண்டார்கள். இதனால் கர்த்தர் கோபத்தோட பூமியிலே நடக்கிறார். அவர் உக்கிரத்தோட ஜாதிகளை போரடிக்கிறார். கர்த்தர் துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டுகிறார். அவர்களுடைய பிரபுக்களை அழித்து போடுகிறார். அவர்களுடைய அஸ்திவாரம் கழுத்தளவாக இருந்தாலும் கர்த்தர் அதை திறப்பாக்குகிறார். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திவாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர் என்று ஆபக்கூக் சொல்லுகிறார். ஆபக்கூக் இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்த வெற்றிக்கு அடையாளமாய் இருக்கிறது.
உம்முடைய வலது வாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். சங்கீதம் 110:5-6. கர்த்தருடைய ஜனத்தை சிதறடிப்பதற்கு சத்துருக்கள் பெருங்காற்றை போல் வருகிறார்கள். பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலிலே பின்தொடர்ந்து வருகிறார்கள். பார்வோனைப் போலவே கானானின் ராஜாக்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக வருகிறார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது சத்துருக்களுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் சிறுமையானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பலமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை எளிதிலே ஜெயித்து விடலாம் என்றும் அவர்களை எளிதிலே பட்சித்து விடலாம் என்றும் சத்துருக்கள் உறுதியாய் நம்புகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் சிறுமையானவர்களாய் இருந்தாலும் பெரியவராகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். சத்துருக்களின் சந்தோஷமும் அவர்களுடைய நம்பிக்கையும் வீணாய் போகும். சத்துருக்கள் தங்கள் இருதயங்களில் பெருமையோடு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பெருமையை அழித்து போடுவார். அவர்களுக்கு வெட்கமும் இலச்சையும் அவமானமும் உண்டாகும். சிறுமையானவனை எளிதாக ஜெயிக்கலாம் என்று சத்துருக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனத்தை அவர்களால் ஜெயிக்க முடியாது. சத்துருக்களுக்கு தோல்வி உண்டாகும். இஸ்ரவேல் வம்சத்தார் சிறுமையானவர்களாய் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் சத்துருவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்துகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்திற்குள் தமது குதிரைகளோட கடந்து போகிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் முற்பிதாக்களுக்கு ஏற்கனவே தம்முடைய வாக்கு தத்தங்களை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தர் கானான் தேசத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரின் கோத்திரங்களுக்கு சுதந்திர வீதமாய் கொடுப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது வைத்திருக்கும் அன்பை உறுதி பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது அன்பாகவும் கரிசனையாகவும் இருக்கிறார். அவர்களுடைய நன்மைகளை விசாரிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள். கர்த்தர் தமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் தாம் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே புறப்படுகிறார். அவர் தம்முடைய ஜனத்திற்காகவே சத்துருக்கள் மீது யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்திற்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காக புறப்பட்டு போவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகும் ரட்சிப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் என்னும் வாக்கியம் யோசுவாவை குறிக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யோசுவா அடையாளமாய் இருக்கிறார். மேசியா என்னும் பெயருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்தில் இருந்தும் வந்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து தேமான், பாரான் பர்வதம் ஆகியவற்றின் வழியாக வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின. கிரணம் என்பதற்கு வல்லமை என்று பொருள். கர்த்தருடைய கரங்களில் இருந்து அவருடைய மகிமையின் ஒளி கதிர்கள் வெளிப்படுகிறது. தேவனுடைய மகத்துவம். தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்தில் இருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனைப் போல் இருந்தது. அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாய் இருந்தது. தேவரீர் தம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்பு உண்டாக்குகிற தம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிறார். கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே அவருடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. அவர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினார். பர்வதங்கள் அவரை கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆழி இறைந்தது. அதன் கைகளை உயர எடுத்தது. சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. அவருடைய அம்புகளின் ஜோதியிலும் அவருடைய ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. அவர் கோபத்தோட பூமியில் நடந்தார்.
உக்கிரத்தோட ஜாதிகளை போரடித்தார். தமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் அவர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே அவர் புறப்பட்டார். களத்தளவாக அஸ்திவாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினார். கர்த்தர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினார். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்திற்குள் தமது குதிரைகளோட நடந்து போனார். கர்த்தருடைய குதிரைகளை பற்றி ஆபக்கூக் தன்னுடைய ஜெபத்தில் 2 இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். குதிரைகளுக்கு பிரத்யட்சமான பொருள் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ரதங்கள் ரட்சிப்பு உண்டாக்குகிறது. இந்த ரதங்களுக்கும் பிரத்யட்சமான பொருள் கொடுக்க வேண்டும். வில் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாகும்.